எல்லோருக்கும் வணக்கம். ஆதிரா ஆன்மீகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 சவரன் 100 சவரனாக சேரும், தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும், 1 கிராம் கூட இதையும் சேர்த்து வையுங்கள், நகை அடகு கடைக்கு போகாது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். அடகு கடையில் இருக்கிற நகையை மீட்கிறதுக்கு நிறைய வீடியோஸு நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட அடகில் இருக்கிற நகையை மீட்கிறதுக்கு சுலபமான ஒரு வழி இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, நான் ஒரு கிராம் தாம்மா இருக்குது என்கிட்ட, கம்மல் மட்டும்தாம்மா இருக்குது, ஆனால் தங்கம் வாங்கவே முடியல, தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு நான் என்னம்மா செய்யட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு ஆன்மீக நல்ல ஒரு தகவலாகவும் உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் படத்தில் காமிச்சிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவி தாயார், லக்ஷ்மி தாயார்னு சொல்லலாம், பத்மாவதி தாயார்னு சொல்லலாம். ஏன்னா மகாலட்சுமி அவங்க, மகாவிஷ்ணுவோட மார்பில் குடியிருக்கிறவங்க மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்கேன். மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, மகா பெருமாள்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வரும் பார்த்தீங்கன்னா, தங்க நகைகள் தான். அவர் அலங்கார பிரியர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற அந்த லக்ஷ்மி தேவியும் சரி, தாயாராக இருந்தாலும் ஸ்ரீதேவி தாயாராக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு அலங்காரம். தங்க நகைகளாக இல்லைனா கூட தங்க நகைகள் தான் போடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு தங்கம் மூலம் பூசப்பட்ட நகைகளை போட்டிருப்பாங்க. ஏதாவது விசேஷ நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்க காப்பு சாத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தெல்லாம் நீங்கள் போயிட்டு அந்த தங்க காப்பு சாத்தியிருக்கிறாங்க இல்லைங்களா, அதை போயிட்டு நீங்கள் வணங்கிட்டு வாங்க. அந்த தங்கத்தை நம்ம பார்க்கவே நமக்கு தங்கம் நம்ம வீட்டில் தங்கம் ஆட்டோமேட்டிக்காக சேரும். சரி, இப்போ 1 கிராம் தங்கம் எப்படிம்மா 100 சவரனாக மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு விஷயம் நம்ம தாந்திரிகம், ஒரு சில பரிகாரங்கள் நம்ம செய்ய என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் சேர ஆரம்பிக்கும். அதில் முதன்மையான ஒன்று, இப்போ நான் முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்பவுமே என் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கடைசியில் சொல்ல மாட்டேன். என்ன நம்ம நான் என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே ரெமிடியை சொல்லிவிடுவேன் நான். அதுக்கப்புறம்தான் பிள்ளைங்களுக்கு உண்டான அந்த குறிப்புகளை, நிறைய ஆன்மீக குறிப்புகளை நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதில் ஒன்று தான் இது. என்னென்னா, இப்போ நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம். இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு நாளாவது பெருமாள் கோவில் போகணுன்னு நம்ம எல்லோரும் முடிவெடுத்திருப்போம். அந்த மாதிரி போகிற பெருமாள் கோவிலுக்கு போகும்பொழுது நான் சொல்கிற மாதிரி ஒரு 7 கிராம்போ இல்லை 9 கிராம்போ 11 கிராம்பு இப்படி அதிகபட்சமாக அந்த மொனை உடையாத கிராம்பாக இருக்கணும். கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த 11 கிராம்பை ஒரு பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க, சிகப்பு கலர் துணி, யூஸ் பண்ணாத துணியாக இருக்கணும். அந்த துணியில் அந்த 11 கிராம்பை கட்டிடுங்க. அது கூட ஒரு பட்டையை வச்சுருங்க. அது கூட நான் சொல்கிற மாதிரி உங்களுடைய தங்கம், என்கிட்ட கம்மல் இருக்குதுமா, மோதிரம் இருக்குதுமா, நான் இல்லை நான் 1 பவுன் செயினே வச்சுருக்கம்மான்னா கூட அதில் போட்டு கட்டிக்கோங்க. கட்டி பத்திரமா எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் தான் சொன்னீங்களேன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு எங்கன்னா தொலைக்கக்கூடாது. பத்திரமா எடுத்துகிட்டு போய், இல்லை நான் எனக்கு தெரிஞ்சது 1 பவுன் வைக்காதீங்க, கம்மியான ஒரே ஒரு மூக்குத்தி இருந்தால் கூட அது கூட சேர்த்து வைங்க. வச்சுட்டு நேராக பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயில் போன உடனே நம்ம அங்கே அப்படியும் நம்ம உள்ளார போவோம். அந்த படிக்கட்டு இருக்கும், பெருமாள் கோயில் சன்னதியில் வாசப்பல்ல படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டில் அந்த மூட்டையை 1 செகண்ட் 1 நிமிஷம் வச்சா கூட போதும். வச்சுட்டு கொஞ்ச நேரம் சாமியை நல்லா மனசார கும்பிடுங்க. அதுக்கப்புறம் அது கையில் எடுத்துக்கோங்க. அங்கே கொடுக்குறாங்க பாருங்கள் துளசி, அந்த துளசி ரொம்ப முக்கியம். அந்த துளசி அந்த மூட்டையில் இருக்கணும். அங்கேயே துணி அந்த மூட்டையை பிரித்து அதுக்குள்ளே அந்த துளசியை அந்த முடிச்சு இருக்கு இல்லைங்களா, அந்த முடிச்சு கூட வச்சு கட்டிடுங்க. இல்லைம்மா நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப தங்கத்தை எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஒரே ஒரு மூக்குத்தி ஒரு கம்மல் இருந்தால் கூட போதும். இது ஒரு முழுமையான நம்பிக்கையான ஒரு விஷயம். இதை நீங்கள் பின்பற்றுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அது கூட துளசியை வச்சு கட்டிடுறோமா. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அங்கே கொடுக்குற துளசி தீர்த்தம், அந்த தீர்த்தத்தையும் அந்த மூட்டையில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த முடிச்சு மேலே அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் ஊற்றுங்க. ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இல்லை நான் வீட்டுக்கு இதை செய்கிறமானாலும் ஓகே, இல்லை நான் அங்கே போய் கோவிலில் போய் இதை அதே மாதிரி ஸ்ரீதேவி தாயார் சன்னதி இருக்கு இல்லைங்களா, அந்த சன்னதிக்கிட்ட போனாலும் ரொம்ப மனமுருகி வேண்டுங்க.
எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மனசை அந்த இடத்துல வைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு தங்கம் சேர ஆரம்பிக்கும். இப்போ இந்த தங்கத்தை நான் சொன்ன மாதிரியே அதை முடிச்ச அங்கே இடத்துல வச்சு எடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப தங்கத்தை நான் சொன்னேன் நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு போய் தொலைச்சிட்டு வந்து நிற்காதீங்க. ஒரே 1 கிராம் 1/4 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போங்க. பத்திரமா அந்த சன்னதியில் வச்சு எடுத்துகிட்டு வந்து துளசி, கிராம்பு, ஒரு பட்டை, தங்கம், அது கூட ₹1 நாணயம், இது எல்லாம் சேர்த்து ஒரு முடிச்சா கட்டி எடுத்துகிட்டு போங்க. இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்யும்போது அடுத்த மார்கழிக்குள்ளே கண்டிப்பாக சொல்கிறேங்க 1 கிராம் 10 கிராம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 பவுன் 100 பவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 100% உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் சேரும். பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். தொழில் விருத்தி அடையும். நம்ம வேலை செய்கிற வேலை நம்மளுக்கு ரெட்டிப்பாகும். நம்மளுக்கு சம்பளம் ரெட்டிப்பாகும். உங்களுடைய சேமிப்பு உயரும். இதெல்லாம் நம்ம படிப்படியாக கோயிலுக்கு போயிட்டு நம்பிக்கையோடு செய்யுங்க. மகாலட்சுமி நமஸ்துதேன்னு சொல்லிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமோஸ்துதே அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்ரீம் என்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இதை செஞ்சாலே போதும். அங்கே கொடுக்குற பெருமாள் கோவிலில் கொடுக்குற அந்த தீர்த்தமும், பெருமாள் கோவிலில் கொடுக்குற அந்த துளசியும், அந்த கிராம்பு நான் சொன்னேன் இல்லைங்களா, பெருமாள் கோயிலில் வச்சு எடுத்துகிட்டு வாங்க. தங்கம் எடுத்துகிட்டு போகலனா கூட பரவாயில்ல. அங்கே வச்சு எடுத்துகிட்டு வர தங்கத்தை, அந்த கிராம்பை எடுத்துகிட்டு வந்து அது கூட சேர்த்து முடிச்சு போட்டிங்கனாலே உங்களுக்கு 100% நல்ல ஒரு பலன் தெரியும். நீங்கள் இந்த மாதம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, அடுத்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுக்கெல்லாம் இப்போ பாருங்களேன், எவ்வளோ பவுன் எவ்வளோ விலை விற்றாலும் நம்ம அசட்டுன்ற மாதிரி தங்கத்துலேயும் நம்ம முதலீடு பண்ணுறோம். தங்கம் வாங்கியும் வைக்கிறோம். நம்ம பெண் பிள்ளைகளுக்கு தங்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். தங்கம் எப்பவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா, 1 பவுன் நம்ம வாங்கி வச்சாதான் அது 2 பவுனாக மாற்றும், இழுக்கும். தங்கம் தான் தங்கத்தை இழுக்கும். அதனால தான் நான் சொல்ல வரேன், இந்த விஷயத்தை மறக்காமல் இந்த மார்கழி மாதத்தில் இதை செய்யுங்க. மார்கழி மாதத்தை தவற விட்டாலும் பரவாயில்ல, அடுத்த தை மாதத்தில் கூட இதை நீங்கள் செய்யலாம். செய்ய ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே, எந்த ஒரு விஷயமே நான் நம்பி செய்கிறேன் பரிகாரம், இதை நான் செய்கிறேன், எனக்கு எப்பவுமே இந்த நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தங்கம் அளவில்லாமல் பெருகும். வேலை உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே ஸ்வரபூச்சிதே சங்கு சக்கர ஹதா ஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள். ஒரு மாதமும் நீங்கள் ஒரு சனிக்கிழமையும் நான் சொல்கிற மாதிரி இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் இதே மாதிரி செஞ்சுட்டு வருவீங்க. ஏன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட்டு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இது படிப்படியாக நம்மக்கிட்ட தங்கம் தான் இப்போ ஒரு என்ன சொல்லுவாங்களாம் கதைன்ற மாதிரி, ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் கூட தங்கம் வாங்க முடியாத நிலைமைக்கு இப்போ விலை ஏறிக்கிட்டே போகுது. கண்டிப்பாக நமக்கு அதற்கான ஒரு முதலீடை நம்ம செஞ்சே ஆகணும். அதனால் எல்லாருக்கும் அந்த பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் துணை நின்று எல்லாருக்கும் தங்கம் சேரணும். எல்லாரும் நல்லா பண வசதியோட நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.